நீ செல்வாவை சாப்பிட கூடாது வாசனம் தான். நாங்களும் சேர்ந்து கொண்டு தப்பா நினைச்சுக்காத. இது நான் செஞ்சது. இதுவும் நான் செஞ்சது. இதுவும் என்ன பெரிய விஞ்ஞானி ராக்கெட் செஞ்ச மாதிரி அதுவும் நான் செஞ்சேன், இதுவும் நான் செஞ்சேங்கிற. என்ன செஞ்ச நீ? பாவலக்கு லட்டு கொழுக்கிட்ட. என்னடா? ஹலோ, ஐ அம் சாரி. போடா. வேற லட்டு கொடுங்க. ஏடா கண்ணுல அடிச்சிட்டு லட்ட மாதிரி நீ? ஐயோ அண்ணா, சத்தம் போடாம சாப்பிடுங்க. ஏப்பா கண்ணை கூட ஆகிட்டு பேசாதீங்கன்னா எப்படிப்பா? ஐயோ எங்கப்பா ஏல வெரி அப்பா யாரு? ஃபாதர். எந்த சர்ச் ஃபாதர்? செல்வாட அப்பா. ஓ ஃபாதர். ஐயோ, கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும். வயது மேல நிறுத்துமா? ஏப்பா போலீஸ் இன்டர்வியூக்கு போற, இப்படி ஆடி ஆடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேருவேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும். என்கிட்ட சொல்றீங்களா பங்க்சுவாலிட்டி பத்தி? 10 மணிக்கு இன்டர்வியூ, 9 மணிக்கே ரெடி. இந்த வேலையாவது உனக்கு கிடைக்குமா? பிசிக்கல் டெஸ்ட்லயும் பாஸ், ரிட்டர்ன் டெஸ்ட்லயும் பாஸ், பர்சனல் இன்டர்வியூலாம் நமக்கு எல்லா இன்டர்வியூ போகும்போது பூ தான், வரும்போது பூ. உனக்கு கமிஷனர் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கையும் தக்க. ஹலோ, சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். என்னது வீரப்பனை பிடிக்க போயிட்டாரா? என்னையா வர்றவெல்லாம் வீரப்பனை பிடிக்க போறீங்க, ஒருத்தனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி வந்தாரு, நான் செல்லுலார் மணி பேசுறேன்னு சொல்லு. ஓகே, அவர் ஊர்ல இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறது டம்மி போன் எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட பிலிம் கட்டாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பப்ளிசிட்டி பண்ணிடாத. மேனேஜ் பண்றேன். செல்வா, செல்வாதான் என்ன மேட்டர் அந்த கேட்டு சொல்லு. சொல்லு, இப்ப அண்ணன் இருந்தா என்ன? ஓ கழட்டி விடலான்னு பாக்குறியா? நகரவே மாட்டேன், ஏதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லு. செல்வா வாயை உன்னை நான் டிராப் பண்றேன். ஓகே. ஒண்ணு வேணாம், அப்புறம் எங்க டிவி ஸ்பீட்டில் போனதுனாலதான் வேலையை கிடைச்சுன்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. நீ ஆட்டோ வழியே போய்க்கோ. கெட் அவுட். அண்ணா, ஆட்டோ காசு மிச்சமா இருக்கும், அதுலயே போயிருப்பான்ல. ஆட்டோ காசு மிச்சமாகும், ஆனா வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும். பேட் லேடி. செல்வா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். கடவுள் நிச்சயமா உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி ஆமா, தருவார். கடவுள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு. பின்ன என்ன செல்வா, கடவுளையே காப்பாத்த முடியல, கதவை சாத்தி கூர்க்கா வச்சிருக்கானுங்க. ஒரு மனுஷன் என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறான்னா அதுக்கு காரணமே அவனுடைய திறமை உழைப்பு தான். என்ன சொல்ற? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன நக்கிட்டியா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதியா? போயா, இன்டர்வியூ போயா, போ. வரேன். எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. இப்பதான் செல்வாவை திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. நான் மட்டும் ஃபாரின்லயா பிறந்தேன்? கொடுங்க, பசிக்குது. இந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. தேங்க்ஸ் டாடி. ஹலோ, 1 crore அனுப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக். கையில ஒண்ணும் இல்லையில. எப்படி? நீங்களே போட்டு விடுங்க. போடுறேன். ஏய், சும்மா டைம் பாஸ். குழந்தைகளுக்கு gift கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது குழந்தை. Yes. இது எந்திரமா டேய். உன் மனசுல நான் பிரேமானந்தா நினைப்பா விட்டா நெஞ்சில இருந்து லிங்கம் எடுப்பு போல இருக்கு. லிங்கம் மட்டும் இல்ல, சிங்கமே எடுப்பேன். எடுப்ப ஜோதி ஜாக்கிரதையாரு, இல்ல மாதாஜி ஆக்கிடுவான். ஹலோ, தொழில இன்சல்ட் பண்ணாதீங்க. என்னடே, மூளையில இருந்து பெட்ரோல் எடுத்தவனே முக்கு மூணு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இதோ தொழிலாடா, இன்சல்ட் பண்ணுடா. என்னடா பண்ணுவ? இது உயிர் இல்லாத பாம்பு, உயிர் கொடுக்கலாம். மாதாஜி ரெக்கமெண்ட் பண்ணுமா? கண்ணு மூலம் நெட்டிட்டு இருக்கு, கொத்திரும் போல இருக்கு. உனக்காக இப்ப தூக்கி போடுங்க. இப்ப பறந்து வந்து கொத்த சொல்லிட்டா. செல்வா, இந்த மேஜிக்காரன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. செல்வா என்ன பண்ணா? என்ன பண்ணானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கோட்டு போட்ட பரமசிவன் ஆயிட்டான்பா. என்ன வளர்றீங்க? என்ன வளர? நான் பேசுறது எதுவும் உனக்கு புரியலையா? சுத்தமா புரியல. ஐயோ, நாக்கையும் புரட்டி போட்டியாரா? செல்வா, போலீஸ் வேலை என்ன பாச்சு? வெயிட் அண்ட் see. ஹலோ, சிட்டி யூனியன் பேங்க். என்ன 2 lakhs சார்? இல்ல சார், சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் சார். இப்ப டைம் இல்ல சார். அண்ணா, என்னப்பா? இங்க பாருங்க, இவ்வளவு அழகா ரூம் நான் பார்த்ததே இல்லையே. அட ஆமாப்பா,
பார்டர் தோப்பு காயிலாங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு ரூம கசமுசன்னு வச்சிருப்ப. இப்ப மாறி ஷோரூமா இருக்க. அதானே எனக்கும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு ரூமுக்குள்ள வந்தது ஒரு அருமையான ஃபிகர். எப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆம்பளை பசங்களால நிச்சயமா இப்படி ஒரு ரூம வச்சிருக்க முடியாது. பொம்பளைகளால தான் முடியும். அதுவும் உன்னை காதலிக்கிற ஒரு பொம்பளை. என்ன பொம்பளை எம்பளன்றீங்க? சாரி கேர்ள். அப்படியே பொண்ணா இருந்தா கூட என்ன காதலிக்கிறதுக்கு நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கலையே. அனுமதியோட வந்தா அவ பொண்டாட்டி, அன்எக்ஸ்பெக்டடா வந்தா அவதான் காதலி. தட் இஸ் லவ். அப்ப பொண்ணு யாருன்னு? ஊட்டி போனப்போ தங்குற இடம் சௌரியமா அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. சரி, இந்த தடவை நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஊட்டிலேயே பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் சவாய், அதுல போட்டுட்டுமா? பரவாயில்ல போடுங்க. பரவாயில்லையா? பல்லு உடச்சு போடுவேன். ஏண்டா நீ கொடுக்குற 600 ரூபாய்க்கு உனக்கு ஊட்டி கூட்டு போறது பெரிய விஷயம். ஜாஸ்தி பேசினா அப்புறம் பஸ்ஸுக்குள்ளேயே படுக்க வச்சிருவேன். ஒரு டிக்கெட். ஊட்டிக்கு போறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது. அதுக்குள்ள முடி வளர்த்துரு. ஏனுங்க புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குடா. போலீஸ் பிடிச்சுக்க. போடா இன்டீசன்ட் ஃபெலோ. 2 டிக்கெட். இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுவா. 2 டிக்கெட்டா? ஏன் கிழவி, நீ தான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன் புருஷனை கொண்டுட்டியே. இன்னொரு டிக்கெட் யாருக்கு? குருஜிக்குப்பா. குறிச்சியா? யார் அவன்? ஹலோ மை செல்ஃப். டேய் நீ குருஜியா? டேய் டேய் லேஸ் விட்டுறா. இந்தாமா 2 டிக்கெட். தேங்க்ஸ்ப்பா. நெக்ஸ்ட் ஒரு 200 கொடுங்க. 200? எதுக்கு? இன்டர்வியூக்கு போறேன், செலவுக்கு வேணும். இன்டர்வியூக்கா? இரும்பு மனசுப்பா உனக்கு. ஏற்கனவே 7-8 வேலை அவுட்டு. போலீஸ் வேலைக்கு போனேன், அதுவும் புட்டுக்குச்சு. இருந்தாலும் ராபர்ட் ப்ரூஸ் மாதிரி முயற்சியை விட மாட்டேங்கிறியா? என் பாலிசியே தனி. என்ன பாலிசி? பொண்ணு மிஸ் ஆயிட்டா உடனே இடிஞ்சு போய் உட்காந்துறதா? அடுத்தது ட்ரை பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணுவேன், ஆனா அதுக்குள்ள வயசாயிருமே. அண்ணா, இறைவன் இருக்கிறான். எங்க? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. ஐயோ, எது நடக்குமோ. 200 போ. தேங்க்யூ. ஏப்பா இன்டர்வியூக்கு போறதுக்கு 200 கடன் கேக்குறியா? ஊட்டிக்கு வரலையா? அதுக்கும் சேர்த்து நீங்களே போட்டுருங்க. நான் போட்டுக்கிறதா? ஏப்பா இப்பதான் கிருஷ்ண மாதிரி பேச போனேன். அவருக்கும் சேர்த்து நான் தரேன். யாரு இந்த ராத? இது பின்னாடி ஒப்பனிக்கிறேன். அவர் என்ன கவனிக்கிற நிலைமையில இல்ல. அம்மா இவனுக்கெல்லாம் கடன் கொடுத்தா திரும்பியே வராதுமா. இது ஒண்ணும் கடன் இல்ல. நான் ஒரு பாட்டு போடுவேன். அப்போ இந்த பில்லோ ஒவ்வொருத்தர் கையிலயா மாறி 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 வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு பாட்டு நிப்பாட்டுவேன். அப்போ இந்த பில்லோ யாத்த இருக்கோ பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த விளையாட்டை நீ தான் கண்டுபிடி மாதிரி பேசிட்டு இருக்கிறிய. பாட்ட போடே. இந்த கேட்ச். என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஜனகன பண்ண பாடு. என்ன செல்வா, விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஜனநாயக படம் சொல்லி விளையாட்டை முடிச்சிருக்க போல இருக்கு. இல்லண்ணே, விளையாட்டுல கூட தேசபக்தி வளர்க்கலாம் அட தான். பாப்பா, சரிப்பா, ஒரு திருக்குறள் சொல்லு. ஒண்ணு குறா. என்னது? துப்பாக்கி துப்பிட்டான். ஓகே நெக்ஸ்ட். ரவி மாட்டிக்கிட்டியா? ராம்சாமி, நீ தண்டனை கூட. ஐயோ, போய் இவங்கிட்டியா? யார உடம்பா கொடுத்துருப்பான்பா. கிளுகிளுப்பா இருக்கும். சரி, உனக்கு ஓகே, எனக்கு ஓகே. ஜோதி, காக்கா தண்ணியில் நீந்துற மாதிரி நீ தரையில் நீந்து. விட்டு. ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட். ரக்கமா கைய தட்டு. அண்ணே, தண்டனை கொடுங்க. பாடி மாட்டினியா? உனக்கு ஏதோ வித்தியாசமா தண்ணி கொடுக்கணுமே. ஒரு 200 கொடு. எது? 200 கொடு. என்ன விளையாடுறீங்களா? ரெஃபரி இங்க பாருங்க, பணம் கேக்குறாரு. கொஞ்சம் வாங்கனா நான் ஒரு இந்தியன் தட்ட குத்திடுவேன். சரி விடுப்பா. அந்த கட்ட சோத்து மேல குணா கமல் மாதிரி கையை தூக்கி ஒத்த கால பாப்போம். என்ன கொஞ்சம் பார்த்து மாத்தி கொடுங்க அண்ணே. நான் என்ன கவுண்டர் மணி மாதிரி நிக்க சொன்னேன்? கமல் மாதிரி தான் நிக்க சொன்னேன். போய் நில்லு போ. தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். கமான் கமான்யா. ஹாய் சுமதி, சோப்பு வாங்கிக்கிறியா? லேடி போலீஸ், நீ என்ன சோப்பு வித்துட்டு தெரியல? எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் புதுசா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு பீஸையும் ஒரு நாளைக்கு 50 சோப்பு விற்கணும்னு ஆர்டர். மணி அண்ணா 2 சோப்பு வாங்கிட்டாரு. நீயும் 2 சோப்பு வாங்கிய. அதுக்கு வேற ஆள பாரு. ராம்சாமி, ஒரு சோப்பு வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு? ஜஸ்ட் 550. ஆஃப்டர் ஆல் 550. இந்த லீசன்சி பாமாலிவ் இந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் இருக்கா? இருக்குதே. தோ லீசன்சி பாமாயிலு. செங்கல் தேங்காய் நார்ல தினம் தேய்ச்சி கொடுக்கிற பரதேசினி எரிஞ்ச வரைக்கும் எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காஸ்ட்லி சோப் கேக்குதா? ஓ, ஃபிகர் வெட்டுறீங்களா நீங்க? கடன் குடிப்பீங்களா?
சில்பாயிருச்சு. ப்ரோகிராம் கேன்சல். ஊட்டி ப்ரோகிராம் கேன்சல். வீட்டுக்காரர போய் தானே சொல்றீங்க, விளையாடாதீங்க. இது என்ன விளையாடு ஒலிம்பிக் ஸ்டேடியமா இல்ல நீதான் பிடி உஷாவா? செல்லுலார் மணி சொன்னதுதான். ப்ரோகிராம் கேன்சல். ஹலோ செல்வா, கடைசி நேரத்துல வர முடியாதுன்னா எப்படிப்பா? எப்படியாவது வாப்பா. அண்ணா ஏன் வேலை அப்படி? பிரதமரோட பொண்ணு இந்தியா சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அதுக்கு என்னதான் கைடா போட்டிருக்காங்க. என்னால எங்கேயும் நகர முடியாது. செல்வா, வர முடியாது. இந்த கோரஸ் பாரத நிறுத்துங்கடா. செல்வா வரையா இல்லையா? உங்களோட நான் ஊட்டிக்கு வரவா இல்ல என் வேலையை விடவா? வேலையெல்லாம் ஒண்ணு விட வேண்டாம். ஆமா ஆமா, வேலையெல்லாம் விடவா? டூட்டி தான் முக்கியம். கை கொடுப்பா, நான் கூட்டி போறோம். யோ தள்ளியா ஏறுமா, நம்ம 2 பேரும் யாரு வரமாட்டாங்கன்னு நினைச்சா எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. ஆமா, வீட்டுக்கார வீடியோ எல்லாம் இருக்கா? இருக்கு, அதுக்கு தனியா 10 ரூபா கொடுக்கணும். குடுக்கலீன்னா டாப் மேல ஏத்துருவேன். போடா டேய். எல்லாம் வெயிட்டிங், சீக்கிரம் கேட்டு தருங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் கீழ் நிப்பான். நம்மளும் ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்போம். என்னமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அமுலாக்கு பெரிய ஒரு ஐடியான்னு கேட்டேன். ரைடு எல்லாம் ஒண்ணும் நடக்கலையா? 1 ரூபாய்க்கு உலகத்தை சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு குருஜி. 1 ரூபாய்க்கு உலகமா? இல்ல முடியாத எப்படி அதான் ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டேன். ஆச்சரியமா இருக்காரு தானே எல்லாம் நின்னுட்டு இருக்கிறோம். டேய், நான் உங்ககிட்ட பேசினடா. இவங்ககிட்ட பேசினா நீ என்ன குறுக்கு பேசிட்டு இருக்க? அவங்க பேச மாட்டாங்க, நான் தாயா பேசுவேன். ஏன் அவங்களுக்கு பினாமே நான் தாயா. பினாமியா? என்ன டேய், எதுக்கு பினாமி ஆகுதுன்னு விவசாயம் இல்லையா? நாளைக்கே அந்த பொண்ணு கல்யாணம், இந்த பொண்ணோட பொண்ணு நீ தான் பினாமி தெரிஞ்சுட்டு வச்சுக்க. உன்னால என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்படியே யோசனை பண்ணிட்டு இரு. நான் உள்ள போய் குருஜி என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வந்து விவரமா சொல்றேன். ஜெய் ஜம்பா, ஜெய் அகத்ர. உன்னை வெளிச்சல பார்த்தாலே பயமா இருக்கும். இப்படி வீட்டுல உட்காந்து ஏன் பயமுறுத்துற? ஆமா, 1 ரூபாய்க்கு உலகத்தை காட்டணும் வெளியில போர்டு மாட்டி வச்சிருக்கிய. உன்னால எப்படி முடியும்? என்னால் முடியும். எப்படி முடியும்? காணிக்கை எவ்வளவு? 1 ரூபாய். அப்படியே கண்ண முடிக்கீங்க. சீக்கிரம் காட்டா டேய், பயமா இருக்கு. என்னடா பண்ற? ஜெய் ஜம்பா. கணக்கு பாருங்க, உலகம் சுத்துதா? சுத்துது. பாத்தீங்களா? பாத்துட்டேன். நீங்க போலாம். என்ன டேய், என்னடா இது? 1 ரூபாய்க்கு உலகத்தை சுத்தி காட்டுறேன், இதை சுத்தி காட்ட என்ன அர்த்தம்? நான் விளையாடுறியா? நிறுத்தியா? நீ கொடுக்குற 1 ரூபாய்க்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து உலகத்தை பூரா சுத்தி காமிப்பாங்களா? இவ்வளவுதான். போ போ. நெக்ஸ்ட். என்ன உலகம்? மேஜிக், நீ ரொம்ப ஓவரா பேசுற. இனிமேல் யாருக்கு நீ இந்த உலகத்தை சுத்தி காட்ட முடியாது. நீதான் பின்னால சுத்தணும். இங்க வருங்க, எல்லாத்தையும் காசு போயிட்டேன். ஹலோ,